வணக்கம். ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியேறும். இந்த பதிவு பார்த்திங்கன்னா, பாதரசத்தை வெண்ணெயாக மாற்றி குரு ஜெய நீரில் போட்ட உடனே பார்த்திங்கன்னா, அந்த குரு ஜெய நீர் கொதித்து சலசலன்னு ஏதாச்சும் பயங்கரமான சவுண்டு வரும். சலசலன்னு சவுண்டு வரும். அதுலேருந்து புகை கிளம்பி வெளியே வரும் ஆரஞ்சு நிறத்தில். இந்த குரு ஜெய நீர் பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு பாதரசம் வெண்ணெய் பார்த்திங்கன்னா 250 கிராம். இது நல்லா அரைச்சி குரு ஜெய நீர் விட்டு அரைக்கிறப்போ இந்த பாதரசம் மெழுகாகும். அதாச்சும் வெண்ணெய் மாதிரி ஆகும். அந்த வெண்ணெயை எடுத்து நம்ம குரு ஜெய நீரில் மொத்தமாக போட அது மொத்தமாக கரைஞ்சி ரெண்டும் சேர்ந்து சிகப்பு நிறத்தில் ஒரு ஜெய நீரமாகும் மாறும். இதுதான் சிகப்பு நிற ஜெய நீர். இந்த சிகப்பு நிற ஜெய நீரை பயன்படுத்தி நம்ம பாசனங்களை கட்ட முடியும், செந்துரங்கள் ஆக்க முடியும். இந்த ஜெய நீரை மீண்டும் ரசத்துக்கு கொடுக்குறப்போ ரசம் கட்டு ஆகும். அதாச்சும் பாதரசம் நெருப்புக்கு நிற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்னு சொல்ல ஒரு 700-750 டெம்பரேச்சர் வரைக்கும் நிற்கணும் அப்படின்னா, பாதரசத்தை ஜெய நீராக்கி அந்த ஜெய நீரை மீண்டும் பாதரசத்துக்கு கொடுக்குறப்போ நமக்கு 600-750 டிகிரி ரசம் நெருப்புக்கு நிற்கும். இது மிக எளிமையான ஒரு முறை தான். இப்போ இந்த பாதரசத்தை எப்படி வெண்ணெய் ஆக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருசு சுண்ணம் பண்ணிக்கணும். துருசு நல்ல ஒரு கடுங்கார சுண்ணமாக பண்ணிக்கிட்டு, இந்த சுண்ணத்தோட லிங்க கோவை சாறு விட்டு ரசம் துருசு சுண்ணம் லிங்க கோவை பாயத்தினுடைய சாறு விட்டு அரைக்கிறப்போ நமக்கு மெழுகாகும். ரசம் கட்டாது, வெண்ணெய் பதத்திலே இருக்கும். அப்படி இருக்கிறத எடுத்து குரு ஜெய நீர் செய்முறைகள் பல வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதை அப்படி ஜெய நீராக எடுத்து வச்சுட்டு இந்த ரச வெண்ணெயை இதில் போடுறப்போ நமக்கு முழுவதுமாக அதாச்சும் 1/2 லிட்ரு 500 ml இருந்து 600 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். ஒரு இதில் 1 லிட்டர் வரைக்கும் இந்த ஜெய நீரை பயன்படுத்தலாம். ஆனால் 1/4 கிலோ மேலே தான் நம்ம இந்த ரச வெண்ணெய் இதில் கலக்கணும். அப்போ தான் அது நல்ல ஒரு சிகப்பான ஒரு ஜெய நீராக மாறும். அப்படி மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம கை வச்சாலும் எதுவும் இது வேகாது. கையிலே எடுக்கலாம். இந்த ஜெய நீரை எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா சில பேருக்கு இது ஆசிடாக இருக்குமான்னு கூட தோணும். அதனால தான் சொல்கிறேன், கை விட்டு நம்ம விட்டாலும் ஒன்றி ஆகாது இந்த ஜெய நீரில். மேற்கொண்டு இந்த ஜெய நீரை நம்ம எதில் விட்டு அரைச்சி போட்டாலும் நல்ல ஒரு செந்துரம் ஆகும், கட்டு ஆகும். மேற்கொண்டு இதை எதுக்கு வேணாலும் பயன்படுத்தவும் முடியும். இந்த குரு ஜெய நீர் செய்யும் முறையை இதுக்கு முன்னாடி நம்ம விட்டு இருக்கோம். பல முறையில் குரு ஜெய நீர் செஞ்சுருக்கோம். அந்த முறையை பயன்படுத்திங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இது ரசம் வெண்ணெயாக மாற்றி இதை பயன்படுத்துகிறோம். குரு சுண்ணம் சொல்லக்கூடிய துருசு சுண்ணம் தான். அதாவது குரு சுண்ணம் பல வகை இருந்தாலும் இதில் பயன்படுத்துகிறது துருசு சுண்ணம் தான். அதனால் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.